ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றின வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நம்ம தீபாவளி முன்னாடி போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கோம். அன்றைக்கான வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். சரி வாங்க என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம். ஏன்டா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து ஃப்ளெக்ஸ் விக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஒரு பாட்டில் வந்து பெட்ரோல்லையும் இன்னொரு டப்பா வந்து நம்ம தண்ணியிலையும் ஊற்ற போகிறோம். ஊற்றிவிட்டு எந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து நம்ம ஊற்றி வந்து செக் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக தெரியும். நம்மள்ட்ட கண்ணாடி கிளாஸ் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த பாட்டில் வந்து இப்படி வந்து வச்சோம்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது மேலே என்ன நடக்குன்னு. அதனால் வந்து இதோட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து கரெக்டாக நூலை சுற்றிட்டு அதில் ஹீட் பண்ணிவிட்டு தண்ணியில் விட்டு ஆட்டோமேட்டிக் கட் ஆயிரும். வாங்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நூல் பாட்டில் வந்து சென்டராக பார்த்தீங்கன்னா நூலில் கட்டிக்கிறேன். கரெக்டாக அந்த நூல் எந்த அளவுக்கு சுற்றி இருக்குமோ அந்தளவுக்கு தான் பாட்டில் கட் ஆகும். ஓகே, கட்டிக்கிடுவோம். இதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக வந்து வச்சுக்கிடுவோம். நூல் மட்டும் சுற்றினா வந்து எரியாது. அதனால் லைட்டாக வந்து பெட்ரோல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ நூல் நனைகிற அளவுக்கு பெட்ரோல் போட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுட்டு போகிறோம். வெடிக்காதற நகை உட்கார்றேன். அதனால் நூல் எரியிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஹீட் ஆகணும். பாருங்க, பெட்ரோல் எரியுது. பெட்ரோல் எரிஞ்சிச்சுடா, நல்லா ஹீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வண்டியை வைக்க போகிறோம். எப்படி கட்டாதுன்னு பாருங்கள். நண்பர்களே, நமக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. நமக்கு தேவையான பாட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் ஆயிடுச்சு. அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்கு சுத்தமாக பாதியாக கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு சின்ன டப்பா தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெட்ரோல் வந்து எடுத்துக்குவோம். பெரிய கிளாஸ் வந்து தண்ணி வந்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய கிளாஸில் தண்ணி வந்து வந்துடுறேன். ஓகே, பாருங்கள் நம்ம தண்ணி தெரியுதா மக்களே? இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் ஊற்றிக்கிடுவோம். வாங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது. பார்த்தீங்கன்னா பெட்ரோலு இதை ஊற்றிடுவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கரெக்டாக ஒரே அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பெட்ரோல் ரெண்டே பார்த்தீங்கன்னா அந்த எடுத்தாச்சு. தண்ணி வந்து பாட்டில் ஊற்றிட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த பெரிய எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஊற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு டப்பா வந்து பெரிய டப்பா எடுத்திருக்கேன். இந்த ஊற்றி வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். அதை கேப்சர் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கிறேன், மறந்துடுறேன். ஓகே நண்பர்களே, டப்பா வந்து கடுசாக இருக்குடா. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊற்ற போகிறோம். ஒரு டப்பா ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஊற்ற போகிறோம். எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஊற்றவா? கிளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றியாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து ஒரு ட்ராப்பாக நிற்கிது பார்த்தியா? மேலே வாரு. ஆமாம், இங்கே பாருங்க. வா, கிளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றியாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து ஒரு ட்ராப்பாக நிற்கிது பார்த்தியா? மேலே வாரு. ஆமாம், இங்கே பாருங்க. பட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் மாறிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். வந்து ஊற்றியாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குடா. பக்காசம் தெரியுதா? இன்னும் செல்லி மாதிரி இருக்கு. நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன். செல்லி மாதிரி இருக்கு. பாருங்க ஏறி இருக்கு. சரி, இதுக்குள்ள போட்டுருவான். தண்ணியில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருந்துச்சு. அதே இது வந்து பெட்ரோல் வந்து ஊற்றி பார்க்க போகிறோம். அதையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மேலே ஃபோன் வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஊற்றி என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஊற்றிடலாமா? எடுத்துங்க. 1 2 3. என்ன நடக்குது? ஏன்டா மொத்தம் மாதிரியா இருக்குது கலரு? என்ன நடக்குது? ஏன்டா மொத்தம் மாதிரியா இருக்குது கலரு? பொங்குதுடா.
என்னடா அது பால் பொங்குற மாதிரி பொங்குது மக்களை இங்கே பாருங்க ஒரு மாதிரி ஐயோ டப்பு டப்புன்னு வெடிக்குதுடா பொங்குதுடா என்னடா அது பால் பொங்குற மாதிரி பொங்குது மக்களை இங்கே பாருங்க ஒரு மாதிரி ஐயோ டப்பு டப்புன்னு வெடிக்குதுடா அனல் பறக்குது அது மேலே மக்கள் அப்படியே அனல் அப்படியே கொதிக்குது. இந்த கேமரா எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில, அப்படியே அனல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொதிக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு. இது நான் எதிர்பார்க்கல, சத்தியம் அதை நான் எதிர்பார்க்கல. நல்ல வேலை இங்கே தள்ளி ஆச்சு, டப்புன்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சு இங்கிட்டு வந்துருச்சு. இந்த பாருங்க பொங்கல் பானை பொங்கின மாதிரி அப்படியே பொங்கி நுறையா நிற்கிது, டப்பு டப்புன்னு வெடிக்குது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெட்ரோலில் வந்து பெபிக்கு ஊற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து தொட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பாட்டில் செம ஹீட்டாக இருக்குது. ஆனால் இந்த தண்ணியில் வந்து தண்ணி வந்து இப்படி ஊற்றினோமா இதில் பாருங்கள் இது ஒரு மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஹீட்டாக இருக்குடா, பாட்டில் சரியான ஹீட்டாக இருக்குடா. இப்போ தொட்டு பாருவே சரியான சூடாக இருக்குது இது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அப்படியே தொட்டு பார்ப்போமா டீ எப்படி கல் மாதிரி ஆயிடுச்சுடா. இது நல்லா குழ குழன்னு இருந்துச்சுல அஞ்சு பேர் மக்கள். இதை பாருங்க இதுவுமே விட்டு கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆயிடுச்சுடா. கிளை இது எதுக்காண்டி செஞ்சான் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி செஞ்சான். சரியான அஞ்சு பாருங்க டீ சூப்பராக இருக்குடா. கேக்கு ஏதோ கேக்கு மாதிரி இருக்குது மக்களே, வேறு லெவலில் இருக்குது. பெட்ரோலில் ஊற்றினா பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேக் மாதிரி வந்துருச்சு. டீ மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு வந்துருச்சு, அடியில் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து டப்பு டப்புன்னு உடையுது. இஞ்சி பாருங்க ஒரு பவுட்ரு மாதிரி வந்துருச்சு. இஞ்சி அப்படியே பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இது என்ன நிலமையில் இருக்குன்னு பார்ப்போம். தண்ணியில் ஊற்றுனது இது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கெட்டியாக ஒரு மாதிரி அப்படியே இருக்குது மக்களே. இது பார்த்தீங்கன்னா வந்து கல் மாதிரி ஆயிடுச்சு, பீஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து உடைக்க முடியல. இது பாருங்களே சரிதா, பீஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி பெட்ரோல் இது சேர்ந்து அப்படின்னு பாருங்க பவுட்ரு விபூதி மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களே அப்படியே பொறுன்னு உடையுது, அப்படியே உடஞ்சி கொட்டுது பாருங்க. சரி அப்படியே அழகெல்லாம் கேக் மாதிரி கப்பு கேக் மாதிரி இருக்குது மக்களே, பெட்ரோலில் வந்து ரியாக்ஷன் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா அப்படி கல் மாதிரி இருக்குது. இப்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் வந்து எரியக்கூடாது தானே. இப்போ வந்து லைட்டாக வந்து பற்ற வைப்போம் அதில் வச்சு ஒரு டீ நல்லா எரியுதுடா மக்களே. பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட வச்சது நல்லா பவுட்ரு மாதிரி இருக்குது, நல்லா எரியுது. இது எரிஞ்சு என்ன மாதிரி ஆகுதுன்னு பார்ப்போம். உருகுதா இல்லை வந்து எரிஞ்சு சூடாக மாதிரி கரையுதான்னு பார்க்க போகிறோம். எரிஞ்சு வந்து முடிய போகுது, ஊதிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாஸ்டிக் உரி இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த கட்டை நிறுத்தி எரிஞ்சு வச்சுடா அமத்துறேன். அந்த பிளாஸ்டிக் உரி நிற்கும்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து நம்ம சூடாக மாதிரி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணியில் போட்டோம் பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஒரு பீஸ் வச்சு எரிக்க போகிறோம். இதில் பாதி பீஸ் எடு, சின்ன பீஸ் அவரோட அதை பார்த்தீங்கன்னா அதில் இது பார்த்தீங்கன்னா இது எரியுதானுங்கிறதுல பற்றச்சு உருகும், எரியுது லைட்டாக எரியுது. ஆனால் அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி உரி ஊற்றுதுடா, உரி எரியுது. பட்டாசு போன்று வெடிக்குது, டப்பு டப்புன்னு தெரிக்குதுடா. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணிலையும் பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கு ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபெவிக்கு ஃப்ளெக்ஸ் ரெண்டு ஒன்று தான். ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இது எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சோம்னா சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி செஞ்சதுன்னா இதை பார்த்தீங்கன்னா வந்து யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா பெட்ரோல் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெடிச்சு தெரிக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கறக்காண்டி இந்த வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோ கொஞ்சம் கிரேசியாக தான் இருந்திருக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் கிறுக்கு தரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பை, see you.